நெல் கொள்முதல் தொடர்பாக நியூஸ் தமிழ் கள ஆய்வில் ஈடுபட்டிருந்த நிலையில் ஏற்கனவே 22% உயர்த்த மத்திய அரசு மறுத்திருந்த நிலையில் இன்றைய தினம் இதனை கண்டித்து திமுக கூட்டணி கட்சிகள் தஞ்சையில் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நாளை திருவாரூரில் திமுக கூட்டணி கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட இருக்கக்கூடிய நிலையில் விவசாயிகள் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட இருக்கிறது அப்படின்றதையும் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். விவசாயிகள் நலன் தொடர்பாக மாறி மாறி திமுக மற்றும் பாஜகவினர் குற்றம் சாட்டி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் தஞ்சையில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள். நெல் ஈரப்பத தளர்வு தொடர்பாகவும் உலர் இயந்திரங்கள் வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைத்து தஞ்சை மாவட்ட விவசாயிகள் பல்வேறு விஷயத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். மத்திய அரசு கடந்த காலங்களில் சற்றேறக்குறைய 40 ஆண்டுகளாக மழைக்காலங்களில் நெல்லில் ஈரப்பதம் இருந்தால் அதற்கு தளர்வு தருகின்ற நடைமுறைகள் இதுவரை பின்பற்றப்பட்டு வந்தது. ஆனால் ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு மத்திய அரசு இந்த ஆண்டு நெல் கொள்முதலில் குறையாக இருந்தாலும் இனி வரும் காலங்களிலும் நெல்லிலே இருக்கின்ற ஈரப்பதத்தை நாங்கள் 22% அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்வது தமிழ்நாட்டில் இருக்கின்ற விவசாயிகளை வஞ்சிக்கின்ற செயலாக நாங்கள் கருதுகின்றோம். அது மட்டுமில்லாமல் அனைத்து நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களிலும் தேவையான அளவிற்கு உலர் இயந்திரங்களை அமைத்து விட்டால் நீங்கள் அரசாங்கம் கேட்கின்ற 17% மட்டுமல்ல 15% கூட நெல்லை நாங்கள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஆனால் காவிரி சமவெளி மாவட்டங்களில் 7 இடங்களில் மட்டும்தான் இதுவரை உலர் இயந்திரங்கள் அமைத்து தரப்பட்டிருக்கின்றன. எனவே நபார்டு வங்கி நிதியுதவியுடன் காவிரி சமவெளி மாவட்டங்கள் மட்டும் அல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் நிலையங்களிலே மிக அவசியமாக உலர் இயந்திரங்கள் அமைக்கப்பட வேண்டும். வடகிழக்கு பருவமழை 2% ஏற்பட்டிருக்கு. வந்து பார்த்த இந்த குழு வந்தாங்க, சுற்றி பார்த்தாங்க, ஏரோப்ளேனில் வந்தாங்க, எல்லாத்தையும் நல்லா நட்சத்திர ஹோட்டலில் தங்கினாங்க, எல்லாம் சூட்டு கோட்டும் போட்டு வந்து பார்த்து ஈரத்தை அவங்க பார்க்குறப்ப ஈரம் ஒட்டி இருந்துச்சு. ஒவ்வொரு நெல் மணிலையும் முத்து அந்த ஈரம் ஒட்டி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு போய் அவங்க நிவாரணம் அறிவிப்பாங்க, ஈரப்பத தளர்வு அறிவிப்பாங்கன்னு நினைக்கிற நேரத்தில் அவங்க கிட்டத்தட்ட இல்லைன்ட்டாங்க. இது என்ன முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது. ஏன்னா நெல் ஈரம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் பார்த்தாரு, பழைய முதலமைச்சர் எடப்பாடி பார்த்தாரு. எல்லாருமே பார்த்தப்போ இந்த நெல் ஈரமாக தான் கிடந்துச்சு. எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க, இவ்வளோ ஈரமாக இருக்கேன்னு தான் சொல்லிட்டு போனாங்க. இப்போ விவசாயம் அழியுது. காவிரி படுகையில் 25,000 ஏக்கர் இந்த மழையினால் பயிர்கள் அங்கேயே அழுகி போயிடுச்சு. அதே மாதிரி லட்சக்கணக்காக ஒரு கிட்டத்தட்ட 5 லட்சம் டன் வரைக்கும் எல்லாத்தையும் டிபிசியில் தேங்கி கிடந்துச்சு. இவ்வளவு பேரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயத்த ஈரமே தேவை, ஈரப்பத தளர்வு தேவையில்லைன்னு மத்திய அரசு அறிவிச்சிருக்கிறது ரொம்ப வைகோலா. இது எங்கள் ஈரக்குலையை அறுக்கிற மாதிரி விவசாயத்தோட ஈரக்குலையை அறுக்கிறது. நாங்கள் கேட்குறோம், தமிழ்நாட்டுடைய பங்களிப்புங்கிறது மனிதவள குறியீட்டில் முதலிடத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட முதன்மையான மாநிலங்களில் அகில இந்திய அளவில் முதன்மையான இடத்துல இருக்குது. நடப்பாண்டு நாகை மாவட்டத்தில் 1,30,228 டன் நெல்மணிகள் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமர் கோவை வந்தபோது அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்த்தோம், ஆனால் அது வரவில்லை அப்படின்னு நாகை மாவட்ட விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். விவசாயிகள் மத்திய அரசுக்கு எதிரிகளா என்ன அப்படின்றதையும் விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான அந்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சதவீதத்திலிருந்து 22% உயர்த்த வேண்டும் அப்படின்னு மத்திய அரசு கிட்ட மாநில அரசு கோரியிருந்த நிலையில் அதனை மத்திய அரசு நிராகரித்திருந்தது. இந்த நிலையில விவசாயிகள் என்ன மத்திய அரசுக்கு எதிரிகளா அப்படின்ற கேள்வியை நாகை மாவட்ட விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். அதனை தற்போது பார்க்கலாம். இப்போ பாரத பிரதமரோட வந்தார் இடையில கோயம்புத்தூர் ஏதாவது அறிவிப்பாங்கன்னு பார்த்தா எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. விவசாயிகள் அவங்களுக்கு என்ன எதிரியா? ஏங்க உணவு இல்லாமல் என்னத்தங்க சாப்பிட முடியும்? பழத்தை சாப்பிட முடியுமா? இரும்பை சாப்பிட முடியுமா? என்ன பண்ண முடியும்? ஏன் இந்த அவங்க மறுக்கிறாங்க? அவங்க ஆட்சி வராமல் இருந்தால் கூட விவசாயிகள் என்னங்க பண்ணுறாங்க? விவசாயிகளுக்கு ஒரு பயனுள்ள ஒரு வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதா?
வாஜாலே தூர் ஓட்டாமல் கிடக்குங்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. நெல் முழுக்க முளைச்சி விட்டேன். இப்போ நாங்கள் கடனை வாங்கி வச்சுருக்கிறோம், நகை வந்து அடவிட இருக்குது. அதை நாங்கள் என்ன பண்ணுறது, எப்படி மீட்கிறது? நீங்கள் சென்டருக்கு போனால் நான் 17க்கு மேலே எடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் 22% நாங்கள் பல தடவை கேட்டாலும் முதலமைச்சர் பல தபால் எழுதியிருக்கிறாரு, பல லெட்ரு போட்டிருக்கிறாரு. நீங்கள் கோயம்புத்தூர் வந்து நீங்கள் எங்களுக்கு எதாவது உதவி பண்ணலாம்ல, ஏதாவது செய்யலாம்ல? ஒன்றுமே இல்லாமல் நாங்கள் காத்திருந்தோம். நாங்கள் வந்து நீங்கள் அறிவிப்பு கொடுப்பீங்க 22% எடுப்பாதா நாங்கள் நினச்சிக்கிட்டு இருக்க போது நீங்கள் காலை வாரி விட்டுட்டீங்க. எப்படிங்க பொழப்பு நடத்துறது? சரி அதுதான் போட்டுன்னு பார்த்தா முளைச்சி போச்சு நெல் முழுக்க. இப்போ அது இன்சூரன்ஸ் தான் கொடுப்பீங்களான்னா அதுவும் இல்லை. எப்படி சார் நாங்கள் விவசாயிகள்லாம் பிழைக்கிறது? எப்படி அரிசி உற்பத்தி பண்ணுறது? எப்படி நீங்கள் சாப்பிட முடியும்? கேட்டால் நீங்கள் டிஜிட்டல் இந்தியாங்கிறீங்க, என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, வெளிநாட்டு பயணமாக போய்கிட்டு இருக்கிறீங்க. விவசாயிகளாக கொஞ்சம் கவனித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பயனாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதை நீங்கள் மீண்டும் ஒரு தடவை மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்கணும்னு நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.